வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிதம்பரி கிண்ணிக்கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கிண்ணிக்கோழி இனங்கள் வளர்க்குறவங்க திருப்பி அந்த இனங்களை பார்த்திங்கன்னா விடாமல் வளர்ப்பாங்க. இதற்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்லலாங்க. பொதுவாக கோழிகளை விட பார்த்திங்கன்னா அதிக லெவலில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இனங்கள் தாங்க கிண்ணிக்கோழி இனங்கள். அதுவும் கோழிகளோட வளர்க்கும் போது இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷப்பூத்திகள், சின்ன பாம்புகள் போன்றவை கொன்றுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது கோழிகள் இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் இப்போ பண்ணையில் புது ஆட்கள் யாராவது வராங்கன்னா ஒரு வினோதமான குளரை எழுப்பி பண்ணையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதிக பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. அதிக லெவலில் புரத சத்தோ குறைந்த லெவலில் கொழுப்பு இருக்கக்கூடியனாலேயோ பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இந்த இனங்களை வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். இப்படி நிறையா வகையான சிறப்புக்கு சொந்தக்கார இனமான இந்த கிண்ணிக்கோழி இனங்கள்லேயே தரம் உயர்த்தி மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கள்லாம் நிறைய வகையான இனங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கிண்ணிக்கோழி இனங்கள்லாங்க இந்த சிதம்பரி கிண்ணிக்கோழி இனங்கள். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. அது எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக பார்த்திங்கன்னா ஹரின்னு சொல்லுவாங்க. இதே தமிழில் சொல்லணும்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இறைச்சி குறைவான நாட்கள்லையோ அதே போல் அதிக லெவலில் முட்டைகள் இடக்கூடிய தன்மை கொண்டனால இந்த இனங்கள் வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையும் கணிசமாக கூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறது சாம்பல் நிறமாக இருக்குங்க. வெள்ளை புள்ளிகள் பார்த்திங்கன்னா இந்த கிண்ணிக்கோழி இனங்களில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணையாளர்கள் 3 விதத்தில் லாபம் ஈட்டுறாங்கன்னே சொல்லலாங்க. இறைச்சியை விற்பனை செய்து பெரிய லெவலில் லாபம் ஈட்டுறாங்க. அதே போல் இதோட குஞ்சுகளை விற்பனை செய்து பெரிய லெவலில் லாபம் ஈட்டுறாங்க. அதுக்கப்புறம் முட்டைகளை விற்பனை செய்து பெரிய லெவலில் லாபம் ஈட்டுறாங்க. சரி, இது எந்த லெவலுக்கு வெயிட் வருங்கிறத பார்ப்போங்க. ஒரு 5 வாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா 500லேருந்து 540 கிராம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் வந்துடுவாங்க. இதே ஒரு 12 வாரங்களில் பார்த்திங்கன்னா 950லேருந்து 990 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சரி, முட்டைகள் எந்த லெவலுக்கு இடம்னு கேட்டிங்கன்னா ஒரு 230லேருந்து 250 நாளில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 100லேருந்து 120 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டையோட வெயிட் 38லேருந்து 40 கிராம் இருக்கும். இது பார்க்குறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போலயே பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த காணொலி வேலை சிதம்பரி கிண்ணிக்கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.